வணக்கம். ஃபாதர், நான் சிவத்தியான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஃபாதர், 2-3 நாளாகவே ஒரே காய்ச்சல், வாந்தி, பேதியாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்துருச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாதர். ஐயா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? ஆமாம் ஃபாதர், ஆஸ்பத்திரியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் எதுவுமே தீரலை. இன்றைக்கி காலையில் மட்டும் ஒரு 5-6 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் ஃபாதர். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கா? இல்லை ஃபாதர், டாய்லெட்டுக்கு. சரி, நான் உடனே வர்றேன். A few minutes later. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த வீட்டையும் எங்கள் குடியிருப்போரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஐயா, தீர்த்தத்தை நான் வண்டியில் விட்டுட்டு வந்துட்டு நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஃபாதர், வீட்டில் என்கிட்டே தீர்த்தம் எடுக்க ஃபாதர், நான் எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? அப்போ அதையும் எடுத்துகிட்டு வாங்க. இந்தாங்க ஃபாதர். கொடுங்க ஐயா. ஐயா, இந்த ஹோலி வாட்டர் நீங்கள் எப்போ நம்ம கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? போன ஈஸ்டருக்கு நான் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். ஐயா, இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நிறைய புழுக்கள் வர கிடக்குது. நீங்கள் பார்க்கவே இல்லையா? ஃபாதர், எனக்கு சரியாக கண்ணு தெரியாது, அதனால் நான் ஒழுங்காக கவனிக்கலை. இந்த தீர்த்தண்ணியை உங்கள் வீட்டில் மட்டும்தானே தெளிப்பீங்க? ஆமாம் ஃபாதர். உங்கள் உடம்புல எதுவும் தெளிப்பீங்களா அல்லது தொட்டு தடவுவீங்களா எங்கேயாவது? இல்லை ஃபாதர், நான் உடம்புல எல்லாம் தெளிக்க மாட்டேன், உடம்புல எதுவுமே எடுத்து தடவ மாட்டேன் ஃபாதர். ஒருவேளை இந்த தண்ணி உங்கள் உடம்புல பட்டால் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபாதர், உடம்புல தெளிக்க மாட்டேன், ஆனால் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போகும்பொழுது கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு போவோம் ஃபாதர். தயவு செய்து சிரிக்காதீங்க. சமீபத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த புனித நீரை பற்றி பேசும்பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? புனித நீர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கும் எல்லா தீமைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவதற்குமான ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். இதை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? அந்த புனித நீரை பயன்படுத்தணும். ஒருவேளை அது ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்தாமல் அதை அசுத்தமாக அழுக்காக விட்டீங்க அப்படின்னா இந்த புனித நீரே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் தாத்தா, ஃபாதர், இந்த தண்ணீரை அழுக்காகிற வரை, புழு பிடிக்கிறது வரை அப்படியே வச்சுக்காதீங்க. தீர்ந்து போயிடுச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். சரியா? சரி ஃபாதர், சரி ஃபாதர்.